வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நாம் பார்க்குறது 10th கிளாஸ் மேக்ஸிமா எக்ஸசைஸ் 1.2ல் 5th சம். ஒரு நிறுவனத்தில் உதவியாளர்கள் ஏ, எழுத்தர்கள் சி. அதாவது உதவியாளர்கள் அசிஸ்டண்ட்னு சொல்லுவோம், அவங்கள ஏன்னு சொல்லுவோம். எழுத்தர்கள் கிளர்க்கு சி. மேலாளர்கள் மேனேஜர், அது எம். ஒரு ஓகேவா, எம்னு சொன்னால் நம்ம மேனேஜர், சி சொன்னால் கிளர்க்கு, ஏன்னா அசிஸ்டண்ட் மற்றும் நிர்வாகிகள் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஓகேவா ஆகிய 4 பிரிவுகளில் பணியாளர்கள் உள்ளனர். ஏசிஎம் மற்றும் இ பிரிவு பணியாளர்களுக்கு ஊதியங்கள் முறையே, அதாவது அசிஸ்டண்ட்டுக்கு 10,000, கிளர்க்குக்கு 25,000, மேனேஜருக்கு 50,000, எக்ஸிக்யூட்டிவ்க்கு 1,00,000 ரூபா. A1, A2, A3, A4 மற்றும் A5 ஆகிய உதவியாளர்கள் 5 அசிஸ்டண்ட் இருக்காங்க. கிளர்க்கு C1, C2, C3, C4 ஆகிய எழுத்தர்கள் 4 கிளர்க்கு, 3 மேனேஜர் M1, M2, M3 மற்றும் E1, E2 எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஆகிய நிர்வாகிகள் அவர். எக்ஸ் ரிலேஷன், இந்த ஆறு ரிலேஷன் உறவு. எக்ஸ் ரிலேஷன் ஒய் என்ற உறவில் எக்ஸ் என்பது ஒய் என்பவருக்கு கொடுக்கப்பட்ட ஊதியம் எனில் ஆர் என்ற உறவை வரிசை ஜோடிகள் மூலமாகவும் அம்புக்குறி படம் மூலமாக, இதுதான் கொஸ்டின். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வரிசை ஜோடிகள் மூலமாகவும், செகண்ட் கொஸ்டின் அம்புக்குறி படம் மூலமாகவும் குறிப்பிடுக. ஏமா பார்த்தீங்களாம்மா, பெரிய ப்ராப்ளம் சொல்லி பயந்துடாதீங்க. நம்ம இந்த ப்ராப்ளத்தை என்ன சொல்லணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுவோம். ஓகேவாம்மா, இப்போ பாருங்கம்மா, ஃபஸ்ட்டு சொல்யூஷன் கொடுப்போம். சொல்யூஷன் பாருங்கள், எக்ஸ் ரிலேஷன் ஒய். இந்த எக்ஸ் என்னது, ஊதியம். எக்ஸ் என்னதுமா, ஊதியம். எக்ஸ் எவ்வளோ ஊதியம் கொடுக்காங்க, 10,000, 25,000, 50,000, 1,00,000. ஸோ எழுதுவோமா, எக்ஸ் பிலாங்ஸ் டு 10,000 ரூபா பணம் கொடுக்காங்க. அதுக்கு பிறகு 25,000, 50,000, 1,00,000. ஓகேம்மா, நம்ம இதில் சொல்லியிருக்காங்களாம்மா, எக்ஸ் ரிலேஷன் ஒய். எக்ஸ் என்பது கொடுக்கப்பட்ட ஊதியம். எக்ஸ் எனது ஊதியத்தை குறிக்குது. ஓகேவாம்மா, அதைத்தான் நம்ம சொல்கிறோம். எவ்வளோ பணம் கொடுக்காங்க, கிளர்க்குக்கு இந்த அசிஸ்டண்ட்டுக்கு 10,000 கொடுத்துருக்காங்களாம்மா. இங்கே பார்த்தீங்களாம்மா, 10,000, 25,000, 10,000, 25,000, 50,000, 1,00,000. இது ஊதியம். ஒய் என்னது, பணியாளர்கள். ஒய் என்னது, பணியாளர்கள். நான் இருக்கலாமா, எக்ஸ் ரிலேஷன் ஒய் ஊதியம், இது பணியாளர்கள். ஒய்யில் என்னென்ன பணியாளர்கள் இருக்காங்க, ஒய்யில் என்னென்ன பணியாளர்னா என்ன, உதவியாளர்கள். ஃபஸ்ட்டு உதவியாளர்கள் என்னென்ன குரூப்பில் இருக்காங்க, உதவியாளர்கள். அதுக்கு பிறகு என்னது, எழுத்தர். அப்படிதானம்மா, எழுத்தர். என்னது, மேலாளர். எழுத்தர்கள், உதவியாளர்கள், மேலாளர்கள், நிர்வாகி. ஓகேம்மா, நிர்வாகிகள். இப்படி தானம்மா இந்த ப்ராப்ளத்துலேருந்து நம்ம எடுப்போம். ப்ராப்ளத்தில் என்னெல்லாம் இருக்குது, எழுத்தர்கள், மேலாளர்கள், ஃபஸ்ட்டு உதவியாளர்கள். அப்படி தானே, உதவியாளர்கள், எழுத்தர்கள், மேலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் 4 டைப்பில் இருக்காங்க. இப்போ இந்த உதவியாளர்கள் எத்தனை பேர் இருக்காங்க பார்ப்போமா. உதவியாளர்கள் A1, A2, A3, A4, A5. உதவியாளர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, A1, A2, A3, A4, A5. ப்ராப்ளத்துலேருந்து எடுக்கும். A1, A2, A3, A4, A5 உதவியாளர்கள். C1, C2, C3, C4 எழுத்தர்கள். எழுத்தர்கள் என்று C1, C2, C3, C4. மேலாளர்கள் எத்தனை பேர், M1, M2, M3 மேலாளர்கள். ஓகேவாம்மா, எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, E1,
E2. ஓகேம்மா? இதெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், ப்ராப்ளத்துலேருந்து நம்ம எடுத்திருக்கோம். எடுத்து இந்த ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க இல்லையா? இதுலேருந்து ப்ராப்ளத்துலேருந்து எல்லாமே எடுத்திருக்கோம். எக்ஸ் வந்து ஊதியம், அது எக்ஸ்ன்னு சொல்லி ஊதியம்னு சொல்லி என்ன சொல்லியிருக்கோம், கொடுக்கப்பட்ட ஊதியம் என்னது 10,000, 25,000, 50,000, 1,00,000. ஒய் வந்து பணியாளர்கள் என்னது, உதவியாளர்கள், எழுத்தர்கள், மேலாளர்கள், நிர்வாகிகள். அதில் வந்து A1 to A5, C1 to C4, M1 to M3, E1 to E2. ஓகேவா? இப்போ என்ன கொஸ்டின், வரிசை ஜோடிகள். வரிசை ஜோடிகள் வந்து நம்ம எழுதணும். அதுக்கப்புறம் அம்புக்குறி படம் மூலமாகவும் எழுதணும். இப்போ ஃபஸ்ட்டு அம்புக்குறி படம் எழுதுமா, உங்களுக்கு அது அப்போ தான் புரியும். அம்புக்குறி ஓகே, அம்புக்குறி படம். அதில் வந்து அதுக்கப்புறம் வரிசை சோடியில் எழுதுறது வந்து ரொம்ப ஈஸி. அம்புக்குறி படம் என்னது, இங்கே வந்து எக்ஸ்ன்னு சொல்லுவோம். எக்ஸில் வந்து என்னெல்லாம் இருக்குது, ஊதியம். ஓகேவாம்மா? அப்படிதானம்மா? நம்ம எக்ஸ் வந்து ஊதியம். ஊதியம் எவ்வளவு, 10,000, 25,000 எழுதுமா? அம்புக்குறி படம் இங்கே பாருங்க, இது வந்து எக்ஸ். எக்ஸில் என்னது 10,000. 10,000க்கு அடுத்து என்னது 25,000. அதுக்கு பிறகு 50,000. அதுக்கு பிறகு என்னது 1,00,000. இந்த நெக்ஸ்ட்டு ஊழியர்கள் தானே. ஒய்ங்கிறது என்னது, பணியாளர்கள். பணியாளர்கள் எத்தனை பணியாளர்கள் இருக்காங்கம்மா பாருங்கள். பணியாளர்கள் எத்தனை பணியாளர்கள், A1, A2, A3, A5, C1லேருந்து C4, M1லேருந்து. அப்போ எல்லா பணியாளர்களையும் எழுதுவோமா? ஒய். ஒய்யில் வந்து A1, A2, A3, A4, A5. இது வந்து என்னது, பணியாளர். கிளர்க்கு எவ்வளோமா, C1, C2, C3, C4. அப்படி தானம்மா? மேனேஜர் எவ்வளவு, M1, M2, M1, M2, M3. ஓகே, M1, M2. எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எவ்வளவு, E1, E2. ஓகேவாம்மா? இப்போ நீங்கள் எழுதிட்டீங்க இல்லையா, இதெல்லாம் என்னது ஒய். ஒய் வந்து இப்படி எழுதணும். ஓகேவாம்மா? இப்போ ப்ராப்ளம் புரிஞ்சுக்கிட்டீங்களாம்மா? அம்புக்குறி படம். இப்போ என்ன சொல்கிறா, உதவியாளர்கள் எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க, 10,000. ஆனால் எத்தனை பேருக்கு, 5 பேருக்கு கொடுக்கும். 10,000 சம்பளம் வந்து எவ்வளவு இருக்குது, 5 பேருக்கு. A1 10,000 வந்து 5 பேருக்கு போகும். A1, A2, A3, A4, A5. ஓகேவாம்மா? த நெக்ஸ்ட்டு 25,000 சம்பளம் கிளர்க்குக்கு. எத்தனை கிளர்க் இருக்காங்க, 4 கிளர்க் இருக்காங்க. குறிப்பாமா 25,000 சம்பளம் 4 கிளர்க்கு. C1, C2, C3, C4. அதுக்கப்புறம் 50,000 சம்பளம் யாருக்கு, மேலாளருக்கு. M1, M2, M3. 50,000 சம்பளம் M1, M2, M3. அப்படி தானம்மா? எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு வந்து 1,00,000 ரூபா சம்பளம். யாருக்கெல்லாம் போகுது, E1, E2க்கு மட்டும் போகுது. ஓகேம்மா? இந்த கோடு சரியாக விடலை. ஓகேம்மா? புரிஞ்சுதாம்மா? இந்த ப்ராப்ளம் வந்து இதுதான் என்னது, அம்புக்குறி படம். சரி, அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்லியிருக்காம்மா, வரிசை சோடிகள். வரிசை சோடிகளை வந்து எழுதிடுவோமா? வரிசை சோடிகள் எப்படி வந்து எழுதணும்னா, இந்த ப்ராப்ளத்தை பாருங்கள். இதில் வந்து நம்ம எழுதுவோமா, வரிசை சோடிகள் ஆறுன்னு சொல்லி எழுதுவோமா? வரிசை ஜோடிகள். வரிசை ஜோடிகளை வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா, R ஈக்குவல் டு 10,000 ரூபா சம்பளம் வந்து யாருக்கு, A1. 10,000 சம்பளம் வந்து A1, A2, A3, A5 வரை போதலாமா, நம்ம குறிச்சிருக்கலாமா? பாருங்கம்மா, நல்லா பாருங்கம்மா. இந்த 10,000 ரூபா சம்பளம் A1 to A5 வரை போதா?
10,000 அப்போ நம்ம எழுதிடணும். 10,000 சம்பளம் A1 A2. 10,000 சம்பளம் A1லேருந்து A3 வரைக்கும் போகுது. 10,000 சம்பளம் A4. 10,000 சம்பளம் A5. ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு 25,000 சம்பளம் C1லேருந்து C4 வரைக்கும் போகுது. எழுதிடுவோமா? 25,000 சம்பளம் C1, 25,000 சம்பளம் C2, 25,000 சம்பளம் C3, 25,000 சம்பளம் C4. அதுக்கப்புறம் என்னது? 50,000 சம்பளம் M1, M2, M3. 50,000 சம்பளம் M1, 50,000 சம்பளம் M2, 50,000 சம்பளம் M3. 1,00,000 ரூபா சம்பளம் யாருக்கு போகுது? E1 E2க்கு போகுது. 1,00,000 ரூபா சம்பளம் வந்து யாருக்கு? E1 எக்ஸிக்யூட்டிவ்ஸ். E1 அது நிர்வாகிகள். E1 E2க்கு வந்து இதுதான் என்னது? வரிசை சோடிகள். இந்த ப்ராப்ளத்தை வந்து பார்த்துக்கோங்கம்மா. ப்ராப்ளம் பார்க்கவே பெருசாக இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம வந்து என்ன செய்யலாம்? பிரித்து பார்க்கணும். ஓகேவாம்மா? வீடியோவை வந்து நீங்கள் என்ன செய்யணும்? 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிக்கணும். ஓகேவாம்மா? இப்போ நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கோம் பாருங்கள். எக்ஸ் ரிலேஷன் ஒய். எக்ஸ் வந்து ஊதியம். அந்த ஊதியத்தை எழுதியிருக்கோமா? 10,000, 25,000, 50,000, 1,00,000. ஒய்ங்கிறது யார்? பணியாளர்கள். பணியாளர்கள் என்னது? எத்தனை டைப் இருக்காங்க? உதவியாளர்கள், எழுத்தர்கள், மேலாளர்கள், நிர்வாகிகள். அதை அப்படி எழுது. உதவியாளர்கள் எத்தனை? A1 to A5. எழுத்தர்கள் C1 to C4. மேலாளர்கள் M1 to M3. நிர்வாகிகள் E1 to E2. இப்போ நம்ம வந்து வரிசை சோடிகள் மாதிரி என்ன செஞ்சுருக்கோம்? அழகாக அம்புக்குறி படம் மாதிரி போட்டிருக்கோமா? 10,000 வந்து A1 to A5. 25,000 வந்து C1 to C4. 50,000 வந்து M1 to M3. 1,00,000 ரூபா E1 to E2. அதுக்கு பிறகு வரிசை சோடிகள் வந்து நம்ம அந்த படத்தை பார்த்து எழுதுகிறோம். 10,000 வந்து A1லேருந்து A5 வரப்போதா? ரைட். 25,000 சம்பளம் C1லேருந்து C4 வரப்போதா? 50,000 சம்பளம் M1லேருந்து M3 வரப்போதா? 1,00,000 ரூபா சம்பளம் E1லேருந்து E2 வரப்போகுது. ஓகேம்மா? வீடியோ வந்து நீங்கள் என்ன செய்யணும்? 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிக்கணும். பக்கத்தில் ஒரு நோட்டை வச்சுக்கிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுங்க. உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து நல்லா புரிஞ்சு இருந்தது, அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? கமெண்ட் செக்ஷனில் இந்த ப்ராப்ளத்தோட பிடிஎஃப் லிங்க் கொடுக்க நீங்கள் என்ன செய்யணும்? அங்கே போய் டவுன்லோட் பண்ணி படிங்க. அப்புறம் கமெண்ட் செக்ஷனில் கூகுள் கிளாஸ் ரூம் கொடுத்துருக்கோமா? நீங்கள் நம்ம கிளாஸ் ரூமில் சேருங்க. கிளாஸ் ரூமில் சேர்ந்தால் அதில் பணம்லாம் கட்ட வேண்டாம். அது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ தான். அதில் விளம்பரங்களும் வராது, வேறு வீடியோஸும் வராது. ஒன்லி என்னுடைய மேக்ஸ் வீடியோஸ் மட்டும் வரும். நீங்கள் வந்து நிம்மதியாக உட்காந்து கூகுள் கிளாஸ் ரூமில் படிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.